கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. த ப்ராஃபஸி ஆஃப் லாஸ்ட் டேட், கடைசி நாட்களுக்கான தீர்க்க தரிசனம். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிகள் என்று மார்க்கு சுவிசேஷம் 1:15 பார்க்கிறோம். இது எந்த காலத்தின் நிறைவேறுதல் என்று நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகின்றார். இது எந்த காலத்தின் நிறைவேறுதல்? தானியேல் புத்தகம் அதிகாரம் 12:7 ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் என்ற இந்த காலங்களை குறித்த தீர்க்க தரிசனங்களை நாம் இந்த பதிவில் விவரமாய் பார்க்க இருக்கிறோம். அல்லேலூயா. முதலாவது, இந்த தீர்க்க தரிசனம் எப்படி இஸ்ரவேலரிடத்தில் நிறைவேறுகிறது என்று பார்ப்போம். வேதாகமத்தில் தானியேல் புத்தகம் 9ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டுள்ள 70 வார தீர்க்க தரிசனத்தின் தொடர்ச்சியே இந்த ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமான தீர்க்க தரிசனமாகும். எப்படியெனில் 69ஆம் வாரத்தில் இஸ்ரவேலர்கள் இயேசுவே ராஜாவாகிய மேசியா என்று அறிந்து கொள்ளாமல், இயேசு அவர்களுக்காக தமது சொந்த இரத்தத்தை சிந்தி பலியானதை விசுவாசிக்காதபடியினாலே அவருடைய இரத்தத்தினால் உண்டாகிய பாவ மன்னிப்பு புறஜாதியாரில் எவர்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களிடத்தில் கடந்து சென்றது. இப்படியாக 69ஆம் வாரத்திற்கும் கடைசி வாரமாகிய 70ஆம் வாரத்திற்கும் உள்ள ஒரு நீண்ட காலமானது புறஜாதிகளின் இரட்சிப்பின் காலமாக மாறிப்போனது. இதுவே கிருபையின் காலமாகும். இந்த இடைப்பட்ட காலமாகிய இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற கிருபையின் காலத்திற்குண்டான ஒரு காலமும் காலங்கள் அரை காலத்தின் இரகசியத்தை இந்த பதிவின் பிற்பகுதியில் பார்க்க இருக்கிறோம். இப்பொழுது 69 வாரங்கள் எப்படி இஸ்ரவேலர்களுக்காக கொடுக்கப்பட்டதோ அதே போன்று கடைசி 70ஆம் வாரமும் அவர்களுக்காகவே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எப்படியெனில் தானியேல் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 27 எழுதப்பட்டிருக்கிறபடி, அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான செட்டைகளோட பாழாக்குறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குறவன் மேல் தீரு மட்டும் சொரியும். இந்த வசனமானது கடைசி ஒரு வார காலமான 70ஆம் வாரத்தின் முதல் பாதியாகிய 3 வருடத்தில் இஸ்ரவேலருடைய ஆலயம் கட்டப்பட்டு அவர்களுடைய வேதமாகிய தோராவின்படி அன்றாட பலிகளும் ஆராதனைகளும் நடக்கின்றதா இருக்கின்றது. தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் வசனம் 19 20 வரை எழுதப்பட்டிருக்கிறபடி 4ஆம் மிருகமாகிய அந்தி கிறிஸ்துவானவன் கடைசி வாரத்தின் ஆரம்பத்தில் இஸ்ரவேலரோடு ஒரு பொய்யான சமாதான உடன்படிக்கையை செய்து அந்த வாரத்தின் பாதியாகிய முதல் 3 வருடம் முடிந்திருக்கும் போது அவன் உடன்படிக்கையின் துரோகியாக மாறி தேவாலயத்தில் அன்றாட பலியை நீக்கி போட்டு தேவாலயத்தில் தன்னையே தொழுது கொள்ளும்படி செய்து இஸ்ரவேலர்களுக்கு உண்டான காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அந்த கடைசி 70வது வாரத்தின் பிற்பகுதியாகிய 2ஆம் 3ஆம் வருடத்தில் அந்தி கிறிஸ்து இஸ்ரவேலர்களை மிகவும் கொடியதான உபத்திரவத்திற்கு உட்படுத்துவான். அந்த 70வது வாரத்தின் இறுதியிலே நம்முடைய இயேசு கிறிஸ்துவாகிய மேசியா தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அவனை அழித்து இஸ்ரவேலரை மீட்டுக்கொள்ளுவார். ஆக ஒரு காலம் என்பது ஒரு வருடமாகவும் காலங்கள் என்பது 1+1 2 வருடமாகவும் அரை காலம் என்பது அரை வருடமாகவும் ஆக கூடுதல் 3 வருடமாகவும் இருக்கின்றது. இது
இஸ்ரவேலர்கள் அந்தி கிறிஸ்துவனுடைய உபத்திரவத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படும் கடைசி வாரத்தின் பிற்பகுதியாக இருக்கின்றது. இரண்டாவது, 69வது வாரத்திற்கும் 70வது வாரத்திற்கும் இடைப்பட்ட காலமாகிய கிருபையின் காலத்தில் இருக்கிறதான புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளான புரஜாதிகளிடத்தில் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நமக்கு இந்த தரிசனம் எப்படி நிறைவேறுகிறது என்பதை இப்பொழுது பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் வசனம் 13-14 எழுதப்பட்டிருக்கிறபடி, வலு சர்ப்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரியை துன்பப்படுத்தினது. ஸ்திரியானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த ஒரு காலம் காலங்கள் அரை காலம் என்பது மகா உபத்திரவ காலத்திற்கு முன்பாக, அதாவது 70வது வாரத்தின் 2ஆம் 3 வருடத்திற்கு முன்பாக. இன்னும் தெளிவாக கூற வேண்டுமாயின், 4ஆம் மிருகமாகிய அந்தி கிறிஸ்துவானவன் பாழாக்குகிற செட்டைகளோடு வந்து இறங்கி சமாதான உடன்படிக்கையை முறித்து போட்டு தேவனுடைய ஆலயத்தில் தன்னை தேவன் போல காட்டிக்கொள்ளும் காலமான கடைசி வாரத்தின் பிற்பகுதியான 2ஆம் 3 வருடத்திற்கு முன்பாக சபை எடுத்து கொள்ளப்பட்டு ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்தில் மகிழ்ந்திருக்கும்படியான காலமாயிருக்கின்றது. இதையே அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் வசனம் 7-8 பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட சபையை தடை செய்கிறவன் என்றும், தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது, நீக்கப்படும் பொழுது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை மாம்சத்தில் நமக்காக பலியாகி ஆவியில் எழுந்த நம் இரட்சகரை நம்முடைய மீட்புக்காக இரவும் பகலும் வாக்கு கடங்காத பெருமுச்சோடு பிதாவினிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவரை அறிந்து கொள்ளாமலும் ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கின்ற இஸ்ரவேலர்கள் பிந்தைய 3 வருட காலம் மகா உபத்திரவத்தினோடே கடந்து போகும் காலத்தில் அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட வாக்குதத்தின் பிள்ளைகளும் ராஜ்யத்தின் புத்திரருமாகிய நாம் ஆட்டுக்குட்டியானவருடைய கூட அவருடைய கல்யாண விருந்திலே களித்திருக்கிறவர்களாய் காணப்படுவோம். பிரியமானவர்களே, இது எவ்வளவு பெரியதான தேவ கிருபையாய் இருக்கிறது என்று பாருங்கள். கடைசியாக 70வது வாரத்தின் முடிவில் கர்த்தர் தாமே தம்முடைய தூதர்களோடும் அவருடைய பரிசுத்தவான்களும் நீதிமான்களும் ஆகிய நம்மோடும் கூட வானத்திலிருந்து இறங்கி வந்து மிருகமாகிய அந்தி கிறிஸ்துவையும் அவனை சார்ந்தவர்களையும் அழித்து போடுவார். அப்பொழுது இஸ்ரவேலர்கள் தாங்கள் குத்தினவராகிய இயேசு கிறிஸ்துவை தாங்கள் ஆராதிக்கும் கர்த்தராகிய தேவன் என்று அறிந்து கொண்டு அவராலே மீட்டு கொள்ளப்படுவார்கள். அப்பொழுது உலகத்தின் சகல ராஜ்யங்களும் நம்முடைய கர்த்தரின் ராஜ்யமாக மாறும். மேலும் ஒரு காலம் என்பது மேசியாவின் முதல் வருகையை குறிக்கின்றது. எப்படியெனில் 62 வாரங்களின் முடிவில் மேசியா சங்கரிக்கப்படுவார் என்று தானியேல் 9:26 எழுதியிருக்கிறபடி கிபி 33 ஒரு காலம் முடிவடைகிறதா இருக்கிறது. எப்படியெனில் முதலாம் தேவாலயம் கட்டப்பட்ட வருடம் கிமு 967 பிரபுவாகிய மேசியா பலியாக ஒப்பு கொடுத்த வருடம் கிபி 33 வரை 1000 வருட காலம் என்பது ஒரு காலம் முடிவடைகின்ற காலமாயிருக்கின்றது. அடுத்தது காலங்கள் என்பது மேசியா பலியாக ஒப்பு கொடுத்த வருடம் கிபி 33 கிருபையின் காலம் முடிவடைகின்றதும் இஸ்ரவேலர்களின் 3ஆம் தேவாலயம் கட்டப்படுகின்ற காலவுமான 2000 ஆண்டுகள் தோராயமாக 2033
முடிவடையும் காலமாயிருக்கின்றது. இறுதியாக அரை காலம் என்பது குறைக்கப்பட்ட காலத்தை குறிக்கின்றது. இது இஸ்ரவேலின் 3ஆம் தேவாலயம் கட்டப்பட்டு அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி காலத்தில் மகா உபத்திரவத்தினுடைய இஸ்ரவேலர்கள் கடந்து சென்று பிரபுவாகிய மேசியாவை அறிந்து கொண்டு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மீட்கப்படும் காலத்தை குறிக்கின்றது. ஆகையினால் பிரியமானவர்களே, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிகள் என்று நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மார்க்கு 1:15 சொல்லியபடியே இப்பொழுது நாம் கடைசி நாட்களின் கடைசி நிமிடத்தில் இருக்கிறபடியினாலே நாம் அதிகமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம். காலம் நிறைவேறிற்று, எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிப்போம். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும். அல்லேலூயா.